ரெண்டே ரெண்டு எலக்டிவ் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இன்னொன்று மென்டாரு அந்த இது இருக்கு. அவ்வளோதானா? எலக்டிவ்க்கு மேம் எப்படியும் வரல. மென்டாருக்கு என்னோட மென்டார் ஹெச்ஓடி மேம் தான். அவங்க எப்படியும் வரமாட்டாங்க. நான் லஞ்ச் முடிச்சுட்டு ஹாஸ்டலே இருக்க போறேன். என்ன பூமாரி சொல்ற? ஹாஸ்டல்ல இருக்க போறியா? ஆமா சத்யா, எனக்கு டயர்டா இருக்கு. நான் ஹாஸ்டல்லே தூங்க போறேன். ஹே பூமாரி, வார்டன் ரவுண்ட்ஸ் வந்தா என்னடி பண்ணுவ? அதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ நீங்க கூட வரீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு பயமா இருக்குப்பா. மாட்டினா அவ்வளோதான், நானும் வரல. சத்யா, நீ என்ன சொல்ற? வரியா இல்லையா? பூமாரி, எனக்கும் கொஞ்சம் பயமா தாண்டி இருக்கு. நீங்களாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. நான் போய் சின்ன பொண்ணு சொல்றேன். அவதான் இதுக்கெல்லாம் லைக்கு. ஏண்டி சின்ன பொண்ணு? சொல்லு பூமாரி. சின்ன பொண்ணு, லஞ்சுக்கு அப்புறம் நான் ரூம்லயே இருக்க போறேன். நீ வரியா? பூமாரி, நானே நினைச்சிட்டு இருந்தேன் ஒரே தலைவலியா இருக்கு, கட்டையை போட்டுருவோன்னு. பரவாயில்ல, நீயே வந்து சொல்லிட்ட. நான் வரேன். பூமாரி, வேணாம் பூமாரி. வார்டன் பார்த்துட்டா அவ்வளவுதான். பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. அதெல்லாம் மாட்ட மாட்டோம் நந்து. எப்படி மாட்ட மாட்டோம்னு சொல்ற? அதெல்லாம் அப்படிதான் சத்யா. நீ வரியா இல்லையா அத சொல்லு. எனக்கு ஆசையா தான் பூமாரி இருக்கு. டயர்டா இருக்கு. கிளாஸ் அட்டென்ட் பண்ணவே பிடிக்கல. பேசாட்டுக்கு நானும் வந்துடுறேன். சூப்பர். ஒரு டிக்கெட் ஓகே சொல்லிருச்சு. கவி, உனக்கு எப்படி? வரியா இல்லையா? நானும் வரலப்பா. அந்த வார்டன்ட்ட மாட்டிட்டு யார் பதில் சொல்றது? பதில் சொல்ல முடியலன்னா கேள்வி கேளு. சின்ன பொண்ணு சிரிப்பே வரல. அவ கிடக்கா பூமாரி. நீ, நான், சத்யா, நம்ம 3 பேர் போறோம். நந்து, உனக்கு எப்படி? நான்லாம் வரலடி. எங்க அம்மாட்டெல்லாம் வந்து பேச்சு வாங்க முடியாது. நீ ஹாஸ்டல்ல தூங்க போறதுக்கு எதுக்குடி உங்க அம்மாட்ட போய் நீ பேச்சு வாங்க போற? மாட்டிக்கிட்டா அந்த வார்டன் என்ன சும்மா விடுமா? ஹெச்ஓடிட்ட சொல்லும், அம்மாட்ட சொல்லும், அப்பாட்ட சொல்லும். அப்பா, என்னாலாம் முடியாது. சரி பூமாரி, நீ, நான், சத்யா, நம்ம 3 பேர் போறோம். ஓகேவா? பீரியட் முடிஞ்சிருச்சுடி, வாங்க போலாம். என்ன இன்னும் ஹாஸ்டல் பஸ் வரவே இல்லை? எனக்கு வேற பசிக்குதே. பஸ் வந்துருச்சு, வாடி. பூமாரி, எனக்கு பயமா இருக்குடி. எதுக்கு சத்யா பயப்படுற? வார்டன்ட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? அதெல்லாம் நீ பயப்படாத. நாங்க மாட்டினாலும் உன்னை மாட்டிவிட மாட்டோம், சரியா? சின்ன பொண்ணு, நான் அதுக்கு சொல்ல வரல. மாட்டினா என்ன பண்றது? அதெல்லாம் மாட்ட மாட்டோம். நம்ம 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு சிறகு அடிக்கிறோம், அடிச்சே தீர்றோம். சரி, வாங்க போவோம். காலேஜ் டைம்ல கிளாஸை கட் அடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரூம்ல உட்கார்றதே ஒரு தனி சுகம்ல. ஆமால. சின்ன பொண்ணு, கேலி பண்ணாத. எனக்கும் ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ட்ரெயின் கடம்னு ஓடுது. சத்யா, ரெட் சிக்னல் போட்டு நிப்பாட்ட வேண்டியதானே? சரி, நான் போய் தூங்க போறேன். நானும் போறேன். சத்யா, சவுண்ட் கம்மியா வச்சு பாரு சத்யா. வார்டன் வந்தா கேட்க போகுது. சரி பூமாரி. யார் அது உள்ள? கதவை திறமா. சின்ன பொண்ணு, வார்டன் வந்துட்டாங்க போலடி. எனக்கு பயமா இருக்கு. கதவை திறங்க. என்ன பண்றீங்க? அலறாதடி, அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். 3 பேர் இருக்கிறத பார்த்தா திட்டுவாளோ? இங்க பாரு பூமாரி, நீ அங்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கோ. சத்யா, நீ இங்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கோ. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கோங்க. 3 பேர் இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா அந்த வார்டன் திட்டுவா. நான் மட்டும் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். போங்க சீக்கிரம். சரி சின்ன பொண்ணு. நீ என்ன கிளாஸ் போகாம இங்க இருக்க? வார்டன் ஆண்டி, எனக்கு மத்தியானத்துக்கு மேல இருந்து ஒரே ஸ்டொமக் பெயின் ஆண்டி. கிளாஸ்லயே உட்கார முடியல, அதான் வந்துட்டேன் ஆண்டி. ஸ்டொமக் பெயினா? ஏன் என்கிட்ட வந்து சொல்லல? நீ சொல்லாம நீ வாட்டுக்கு வந்து உட்காந்துட்ட. சொல்லாதான் ஆண்டி வந்தேன் உங்க ரூமுக்கு. உங்க ரூம்ல உங்களை ஆளை காணோம். சாப்பிட கூட இல்லை, நிக்க முடியலையா, அதான் ரூமுக்கு வேகமா வந்துட்டேன். அதுக்குன்னு இப்படிதான் வருவியா சொல்லாம கொள்ளாம? கீழே போய் அந்த நோட்லயாவது எழுதி வை. சரிங்க ஆண்டி. நீ மட்டும் தான் இருக்கியா இல்ல வேற எவ்வளவு உள்ள இருக்காளுகளா? வரப்ப நிறைய சவுண்ட் கேட்டுச்சே. ஐயோ, அரைக்கிழவி கண்டுபிடிச்சிருவாளோ?
அது வந்து மேம் எனக்கு வயிற்று வலியில் மேம் அதான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஃபோனை பிடிச்சி கூட பேச முடியல மேம். பக்கத்தில் வச்சு ஸ்பீக்கர் போட்டு தான் பேசினேன். அதுதான் உங்களுக்கு கேட்டிருக்கும் போல. ம், இவன் மொழியே சரியில்லையே. சரி, அதுக்கு எதுக்கு தொண்டையில் மீன் முள் மாட்டின மாதிரி ஆன்னு வாயை பொழுந்துட்டு இருக்க? அது இல்லை ஆண்டி, ஏதோ பண்ணுது, தலை சுத்துற மாதிரி இருக்கு, அதுதான் இப்படி இருக்கேன். சரி சரி, உள்ளே போய் ரெஸ்ட் எடு. அப்பாடா, அரைக்கிழவி நம்பிருச்சு. ஓகே ஆண்டி. ஏய், ஒரு நிமிஷம். ஐயோ, இப்போ எதுக்கு கூப்பிட்றேன்னு தெரியலையே, கண்டுபிடிச்சிருப்பாளோ? சொல்லுங்க ஆண்டி. உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி உன் ஹெச்ஓடிட்ட லெட்டர் வாங்கிட்டு வர சொல்லு. ஆஃப் டேக்கு மேலே நீ லீவ் எடுத்து ஹாஸ்டலில் தான் இருக்கன்ட்டு. ஓகே ஆண்டி. ம், போ. எந்திச்சு வாங்கடி. ஏய் சின்ன பொண்ணு வார்டன் ஆண்டி போயிருச்சா? அதெல்லாம் சின்ன பொண்ணு ஆக்டிங்கில் மெய் மறந்து அப்படியே போயிட்டா. ஏய் சின்ன பொண்ணு, விளையாடாத சின்ன பொண்ணு, என்ன ஆச்சு சொல்லு. ஒன்றும் ஆகலை, நான் சமாளிச்சிட்டேன். லெட்டர் மட்டும் வாங்கி வந்து கொடுக்க சொல்லிச்சு ரூமில், அவ்வளவுதான். அப்பாடா, அவ்வளோதானா? நான் கூட பயந்துட்டேன் எங்கே மாட்டிடுவோமோன்னு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த வார்டன் ஆண்டி மூஞ்சி இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்குறேன். நீ அரைக்கிழவி எவ்வளோ கொடூரமாக இருக்கா. ஒரு டப்பா ரோஸ் பவுடர் கடத்தில் போட்டு வச்சிருக்காடி. அப்படியே சின்ன பொண்ணு அவ்வளோ கொடூரமாவா இருந்துச்சு? ஆமாம் பூமாரி. சரி, ஓகே, எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம். இனி போய் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆமாம், நீ நம்ம சிறகடிச்சு பறக்கலாம்.